கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு 45ஆக உயர்ந்துள்ளது. விஷச்சாராய பாதிப்புக்குள்ளானோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு 45ஆக உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. விஷச்சாராய பாதிப்புக்குள்ளானோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். உயிரிழப்பு 45ஆக உயர்ந்துள்ளது, விவரங்களை சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ தகவலின்படி 45 என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்கள் நேற்று இரவு மட்டுமே 2 பேர் உயிரிழந்தவர்களாக தெரிவித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி சேர்ந்தவர்கள். அதே போன்று கண் பார்வை பிரச்சனையால இன்னும் பலர் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று இரவும் கூட புதிதாக பல்வேறு பகுதிகளில் இருந்து 3 பேரை கொண்டு அனுமதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் பார்வை பிரச்சனை ஏற்பட்டுதான் அதற்கு பிறகு அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு இளைஞர் ஒருவர் கண் பார்வை முழுவதுமாக தெரியவில்லை என்று அவர் வீட்டில் சொன்ன பிறகுதான் அவருக்கு அவரிடம் விசாரித்து அவர் சாராயம் அருந்தி இருப்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு கொண்டு அனுமதித்திருக்கிறார்கள். கண் பார்வை நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைக்காக தற்பொழுது தொடர்ந்து அதற்கான மருந்து பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மருத்துவமனையில் இதுவரை 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். அதேபோல கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலும் கூட 50க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த அவசர சிகிச்சை பிரிவு இருக்கிறதா, இந்த சிகிச்சை பிரிவில் தற்பொழுது நேற்று இரவு முழுவதுமே கூடுதலான மருத்துவ குழுவினர் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் அதற்கான பிணக்கூராய்வு தொடங்க இருக்கிறது. மொத்தம் 7 பேரினுடைய உடல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையினுடைய பிணக்கூராய்வு அறையிலே இருக்கிறது. அதை இன்னும் உடனடியாக பிணக்கூராய்வு செய்து அவர்களை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் ஜிப்மர் மருத்துவமனையில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. மொத்தமாக 45 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை அதிகாரப்பூர்வ தகவலாக கொடுத்திருக்கிறார்கள். கவலைக்கிடமாக இருந்தவர்கள் நேற்று மாலை வரை 24 பேர் கவலைக்கிடமாக இருந்தார்கள். அவர்களில் பலர் இங்கிருந்து சேலம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்கள். தொடர்ந்து இங்கேயே கவலைக்கிடமாக இருப்பவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான கூடுதல் மருத்துவ குழுவினரும் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான மருந்து பொருட்களும் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.